மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோவில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மரணம் என்ற அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருந்தாரு. இந்த பள்ளியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த குழந்தைக்கு விளையாட போகும்போது அந்த பந்து இருக்கக்கூடிய ஜீரோ சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சமூக அறிவியல் ஆசிரியர் மணிவண்ணன் அந்த பள்ளி சிறுமிக்கு 9ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருந்தாரு. இந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், அதாவது முக்கியஸ்தர்கள் மூலியமா கட்டப்பட்டு அது பேசப்பட்டு 10 லட்சம் ரூபாய் பேரம் பெற்றிருந்தாங்க. இதில் முதல் கட்டமாக 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு இதில் அந்த பள்ளி சிறுமிக்கு அந்த சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்து விட்டு மீதி 4 லட்சம் ரூபாய் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் பிரித்து வச்சுட்டாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி தலைமை ஆசிரியர் சாந்திமணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த மணிவண்ணன், அதாவது ஆசிரியர் மணிவண்ணன் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக சிறை காவலர்கள் தெரிவித்திருக்காங்க. அந்த சம்பவம் அந்த சிறை காவலர்கள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து வரும் வழியிலே மருத்துவர்கள் சோதனை செய்ததில் வரும் வழியிலே அவர் இறந்ததாக தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக இருக்குது. அவருடைய உறவினர்கள் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் நேற்று நல்ல முறையில் பேசப்பட்ட வந்த நபர் திடீரென இறந்ததனால் அவங்க சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது.